நீங்க யூஸ் பண்ற நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் வந்து ஜியோவா ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், பிஏ ஆகட்டும், பிஎஸ்என்எல் ஆகட்டும், நீங்க வந்து உங்க ரீசார்ஜ் பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற இன்கமிங் கால், அதாவது மத்தவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க இல்லையா? அந்த கால் எப்ப கட் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ரொம்பவே நல்ல கேள்வி. அதுக்கான வீடியோ தான் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் எக்ஸ்பயர் ஆனோனே அவுட் கோயிங் முடிஞ்சிரும். ஆனா இன்கமிங் கால் அப்படிங்கிறது வந்து எந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். அதாவது எந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் வந்து அவங்க கிரேஸ் பீரியட் குடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்தரலாம். நீங்க வந்து ஜியோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90 டேஸ் வரைக்கும் இன்கமிங் கால்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். கிரேஸ் பீரியடும் இந்த 90 டேஸ்க்குள்ள தான் வந்து உங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா 30 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கான கால்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன சர்வீசஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அந்த பிளான் எக்ஸ்பயர் ஆன டேட்ல இருந்து. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. 3 மந்த்ஸ் பீரியட் வரைக்கும் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா உங்களுக்கான இன்கமிங் கால்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸ்ன்னு சொல்லாம ஸ்பெசிஃபிக்காவே சொல்லிட்டாங்க. அந்த பிளான்